الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இருத்தாகட்டும். குறிப்பாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் அனைவர் மீதும் என்று நிலவட்டுமாக என்ற துஆவோடு ஆரம்ப செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், மிக அருமையான ஒரு அமர்வு தான் இது. ஏனென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தீனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய இல்லத்தில குழுமி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு சில அருள் கொடைகள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மஜ்தம கௌமும் பைத்தின் ஃபீ புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லங்களிலே அவனுடைய இறை இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாரார், அவர்களுக்கு இடையிலே திருமறையை ஓதி யததாரஸூன பைனஹும், அந்த திருமறையிலிருந்து ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமர்வு. அப்படி இருந்தால் ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, இறை இல்லத்துல அல்லாஹ்வுடைய அந்த ஓப்பை மட்டும் எதிர்பார்த்து நீங்கள் அந்த திருமறையிலிருந்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும் நீங்க உட்கார்றதா இருந்தால் மலாய்க்கத்துகள் உங்களை சூழ்ந்து இருக்கும். அன்சலஹுமுஸ் ஸகீனா, உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் வழிஞ்சொழுகும். இல்லையென்றால் இறைவனிடமிருந்து அது உங்களுக்கு இறக்கப்படும். அதே போன்று வர் ரஹ்மா, இறைவனுடைய அருளும் உங்களுக்கு வழங்கப்படும். இது 3 விஷயம். 4வது ஒரு விஷயம்தான் இதை விட முக்கியமான விஷயம். அது என்ன என்று கேட்டால், ஹமலத்துல் அர்ஷ்ன்னு சொல்லக்கூடிய மலாய்க்கத்துகள் உண்டு. மலக்குகள்ல அந்த அரிசை சுமக்கக்கூடிய மலாய்க்கத்துகள், அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருங்கிய மலக்குகள், முக்கர்ரபீங்களான மலக்குகள், இறைவனுக்கு ரொம்ப நெருங்கிய மலக்குகள். அந்த மலாய்க்கத்துகள் அல்லாஹ்விடம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு கிடைச்ச ஒரு ஞாயிற்றுக்கிழமை மகரிபிஷா தொழுகைக்கு இடையில இந்த அருமையான பொன்னான நேரத்துல பல ஆளுக பல வேடிக்கை பார்த்து அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கிற நேரத்துல ஒரு சில ஆட்கள், a handful of people, இல்லையா, ஒரு பிடி ஆட்கள் உனக்காக உன்னுடைய இல்லத்துல உன்னை தியானித்தவர்களாக உன்னை நினைவு கூர்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சின்ன சங்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் எடுத்து சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட 4 அருள்குடைகள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அவை பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதை கிடைப்பதற்கு இறைவன் நமக்கு தௌஃபீக் அளிப்பானாக. ஆமீன் ஒண்ணு சத்தமா சொல்ல மாட்டீங்களோ? தொழும்போது அப்படி நாங்க ஹனஃபி அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஆனா துவா செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் சத்தமா சொல்லலாமல்ல. இப்ப பழைய மாதிரி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் பயான்ல கேட்கிற மாதிரி இல்ல. ஏன்னு கேட்டா, என்ன பயான் எந்த சப்ஜெக்ட்ல வேணாலும் உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல விரல் நுனிகள்ல வச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு அமுத்துனா உலகத்துல எந்த மொழியில வேணாலும் எந்த சப்ஜெக்ட்ல வேணாலும் எவ்வளவு பெரிய ஆட்களோட வேணாலும் கிடைக்கும். பின்ன பள்ளிவாசல்ல கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படி இருக்கிறதுனால பயானுன்னு சொன்னாலே ஒரு என்ன சொல்றது, அது என்ன பயானு, அது என்ன நமக்கு கதை பயானா, இந்த மாதிரி. ஆனா இந்த பயானுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில சிறப்பம்சம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லத்துல அமர்ந்து கொண்டு இத்திகாஃபோட நெய்யத்தோட நம்ம இருக்கிறோம். இப்படி அதனால நான் ரொம்ப நீட்டி அதிகமா சொல்றது இல்லை, குறைந்த விஷயங்கள் சொன்னா போதும் என்று எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். இப்போ ரபியுல் அவல், இந்த 12 மாசங்களில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாசத்துக்கு தனியா ஏதாவது சிறப்பு கொடுத்திருக்கானான்னு கேட்டா இல்ல. முஹர்ரம் மாசத்துக்கு கொடுத்திருக்குது. ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாசமான முஹர்ரம் என்று முஹர்ரத்தை பற்றி சொல்லி இருக்குது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாசம் என்ற அடிப்படையில ரமலானை பற்றி எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அரஃபா நாள் இருக்கக்கூடிய மாதம் என்ற அடிப்படையில துல்ஹஜ்ஜா மாசம், ஹஜ்ஜு நடக்கக்கூடிய மாசம் என்ற அடிப்படையிலும் அந்த மாசத்துக்கு அதுல புனிதமான நாட்களும் அதே போன்ற அரஃபா நாளும் எல்லாம் இருக்கிறதுனால அந்த மாசத்துக்கும் அந்த நாட்களுக்கும் ஒரு சில சிறப்பம்சங்கள் உண்டு.
ஆனா ரபியுல் அவல்ல அந்த மாதிரி ஏதாவது சிறப்பு இருக்குதான்னு கேட்டா அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. ஆனா நாம ரபியுல் அவல் மாசத்தை நாம கவனிக்கிறதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டா, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் இறந்ததும் ரெண்டும் இந்த மாசத்துலதான். அந்த பிறந்ததுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுகிறோம் இல்லைங்களா? இங்க ரபியுல் அவல் 12க்கு என்னென்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம ஊர்ல மதரசா பசங்களை எல்லாம் வச்சு காலையிலேயே ஒரு ஊர்வலம் மாதிரி இறங்குவாங்க. எல்லா இடத்துலயும் ஊர்வலம். காலையில் 4 மணிக்கே மௌலூத் ஆரம்பிக்கும். இந்த ரபியுல் அவல் 1 இந்த மாசம் பூரா மைக்கெல்லாம் வச்சு முஸ்லிம் அல்லாத மக்கள் ஏண்டா இந்த நபிகள் நாயகம் பிறந்தோன்னு கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம நபிகள் நாயகத்துடைய நேசத்தை பிரகடனப்படுத்துவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விஷயத்தை சொன்னான்னு கேட்டா, இந்த ரோட்டோரமா நீங்க போகும்போது இமாத்தத்துல் அத அனி தரீக், வழியில ஏதாவது இருந்தா கரடு முரடாக இருந்தா அதை நீங்க அப்புறப்படுத்துறது கூட உங்களுடைய ஈமானோட பகுதி. அந்த அளவுக்கு மக்களுக்கு எந்த இதுவும் வேணும். உன்னுடைய இறைவன் செகுடன் கிடையாது, சத்தம் போட்டு நீ சொல்லக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படியாக்கு நம்ம பிரகடனப்படுத்துறது ஒவ்வொரு இடத்துல. இந்த ஊர் நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியாது. அன்னைக்கு குஷ்கா நெய்ச்சோறு அது இதெல்லாம் வச்சு நிறைய சாப்பாடும் வழங்கி விடுவாங்க. ஆனா இன்னொரு சாரார் அங்க இங்க நம்ம தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய முஜாஹித் என்று சொல்லக்கூடிய அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் ஷிர்கு, இதெல்லாம் பிதத்து, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி இதுக்கு வேற எதிரா அவங்க பேசுறாங்க. இந்த 2 போட்டிக்கு இடையில 2 சண்டை சாத்திரம். ஒரு சாரார் நபிகள் நாயகத்தோட பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லி அடம் பிடிச்சு அது மாதிரி பல நிகழ்ச்சிகளை பயங்கரமா நடத்த போடுது. வேற பக்கம் இது செய்யக்கூடாது, இது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி இப்படின்னு சொல்றது. இதுக்கு இடையில நம்ம மலையாளத்துல சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு இடையில தாலி கட்ட மறந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி. கல்யாணத்துல முக்கியமானது தாலி கட்டுறது தானே. நமக்கல்ல, நமக்கு தாலி இல்ல, முஸ்லிம் அல்லாதவங்களை பொறுத்தவரை தாலி தான். அந்த தாலி கட்ட மறந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி இதுக்கு இடையில நபிகள் நாயகன் பிறந்த நாள் கொண்டாடணுமா கொண்டாட வேண்டாமான்ற இந்த சண்டை சச்சரவுக்கு இடையில நபிகள் நாயகன் எதுக்கு வந்தாரு, என்ன நம்ம கிட்ட ஒப்படைச்சாரு, என்ன வேலையை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு அவரு விட்டு சென்றுட்டு சொன்னாரு, நாம நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டிய முறை எப்படி? நீங்க அல்லாவை நேசிக்கிறதா இருந்தா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய முறை என்னன்னு கேட்டா அதுதான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீங்க பின்பற்றுவதுதான் நபிகள் நாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நேசம் என்பதை திருமறை நமக்கு எடுத்து சொல்லி இருக்குது. ஆனா திருமறையில எடுத்து சொன்ன அடிப்படையில நபிகள் நாயகத்தை நம்ம நேசிக்கிறோமான்னு கேட்டா அந்த மாதிரி நேசம் நம்ம கிட்ட இல்லை. அது நானும் வெறுமனே சொல்றதால நான் நிரூபிச்சு காமிச்சுக்கிறேன், நம்ம கிட்ட அந்த நேசம் இல்லையான்னு. நபிகள் நாயகத்துடைய ஒரு சில விஷயங்களை நாம நேசிக்கிறோம், அதை பின்பற்றுறோம். ஆனா வாழ்க்கையின் பல்வேறு விஷயங்களை நாம வாழ்க்கையில கொண்டு வருவதற்கோ பின்பற்றுவதற்கோ நம்ம தயாராக இல்லை. ஏன்னு கேட்டா அதெல்லாம் நம்ம கட்டுப்படி ஆகாது சொன்னா இல்லையா? அப்படி என்ன சொல்லலாம், நமக்கு அதெல்லாம் வாழ்க்கையில பின்பற்றினா நமக்கு அது நல்ல முறையில கொண்டு போக முடியாது. நம்மளுடைய சில சூழ்ச்சிகள், நம்மளுடைய சில சுயநலங்கள், நம்மளுடைய சில தன்னலங்கள், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இதனால பாதிக்கப்படும். ஆதலால் நபிகள் நாயகத்தை ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி மற்ற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி அஃபதுமினூன பிபஅலில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅலிஹிம், யூதர்களை பற்றி அன்னைக்கு திருமறை சொன்னது அப்படித்தான். வேதத்தின் ஒரு விஷயம் சில விஷயங்களை எடுத்து மீதியே நீங்க புறக்கணிக்கிறீங்க. உங்களுக்கு சாதகமான, உங்களுக்கு ஆதாயகமான விஷயத்தை மட்டும் எடுக்கிறீங்க. உங்களுக்கு பாதகமாக உங்களுக்கு கொஞ்சம் இன்னல்களும் நஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடும்னு சொன்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படி ஒதுக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாணி தான் இந்த விஷயத்திலையும் கையாளப்படுகிறது. ஒரு பாம்பு அப்படி ஓடி இது இருக்குது, என்ன எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு குழந்தைய பொறுத்தவரை அந்த பாம்பு அப்படி போயிட்டு இருக்கிற பாம்பை பார்த்தா அந்த குழந்தை என்ன நினைக்கும்னு கேட்டா, ஏதோ ஒரு டாய், தன்னுடைய அந்த காரு ஜீப்பு எல்லாம் போற மாதிரி என்னவோ ஒரு பொருள்னு சொல்லி அது பிடிக்க போகும். அந்த குழந்தை அந்த பாம்பை பார்த்தது என்னன்னு கேட்டா, அது எனக்கு ஒரு இதுதான். ஒரு முஸ்லிம் அல்லாத நபர்
அவர் அந்த பாம்பை பார்க்கும்போது அது நாக பகவான்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறா அப்படி இல்லைங்களா? அவரு அத அப்படி பாக்குற அப்படி. மூன்றாவது ஒருத்தரை பாருங்க, அவருக்கு புரியுது இது பாம்பு, இது சாதாரணமான உயிரினம் இல்ல, இது கடிச்சா அவ்வளவுதான், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லி அதை எங்க நிக்கணுமோ எங்க வைக்கணுமோ அந்த மாதிரி இடத்துல அதை வச்சுக்கிட்டு அதை ஒண்ணும் இல்ல துரத்தி விடுது, இல்லைன்னா அடிச்சு கொலை செய்யுது. ஏதாவது ஏன்னு கேட்டா அது என்ன எதுன்னு தெரியுது. இந்த 3 அணுகுமுறை இருக்குது. முதல் அணுகுமுறை என்னன்னு கேட்டா கண்மூடித்தனமாக அதோடைய உண்மை தெரியாது, என்னது என்ன பொருள்னு தெரியாது. ரெண்டாவது மோசமா அதை ஒரு உண்மையில் இல்லாம ஒரு மடத்தனமாக ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில அது அணுகிட்டு இருக்குது. மூன்றாவது தான் சரியான புரிதல். இந்த அடிப்படையில நபிகள் நாயகத்துடைய நேசத்தை நம்ம எடுத்து பார்த்தா பல அடிப்படையில் இருக்குது. ஒரு சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த ஒரு நாளைக்கு நபிகள் நாயகத்தோட அந்த ரோதாது இந்த தரூத் அந்த மீலாது அல்ல மௌலூது அது ஓதுனா, நபிகள் நாயகத்தோட சலாத்து அது இதெல்லாம் ஓதுனா போதும், இந்த ஒரு நாளைக்கு அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வேற அப்படி ஒரு சில விஷயங்கள் பண்ணா மாஷா அல்லாஹ் அது ஒரு நேச பிரகடனம் அப்படி புரியுது. வேறொரு சில ஆளுகள் என்ன சொல்றாங்க, ஏன் இந்த மாசம் மட்டும் நினைக்கிறீங்க நீங்க, ஏன்னா 11 மாசம் நபிகள் நாயகத்தை பற்றி பேசாம ஏன் இன்னைக்கு மட்டும் நீங்க பேசுறீங்க, அப்படித்தானே? அது ஒரு கேள்விதானே. ஏன் இந்த மாசத்துக்கு என்ன, இந்த மாசத்துக்கு தனி சிறப்பு இருக்கா, இந்த நாளுக்கு சிறப்பு இருக்கா, ஏன் இப்படி அப்படி இன்னைக்கு பேசுறது பிதத்து, அவங்க அப்படி அணுகிறாங்க. ஆனா நாம என்ன நினைக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, ஒட்டுமொத்தமா சர்வதேச அளவில் நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாள்ல நபிகள் நாயகத்தை பற்றி நிறைய சர்ச்சை நடக்கக்கூடிய ஒரு காலம். லீவ் எல்லாம் போடுறாங்க, பத்திரிகையில டிவியில எல்லாம் நபிகள் நாயகத்தை பற்றி சர்ச்சை நடக்கக்கூடிய நேரத்துல நாம நபிகள் நாயகத்தோட உம்மத்திகள் நாங்க இந்த மாசம் பேசவே மாட்டோம் நபிகள் நாயகத்தை பற்றின்னு சொல்லி இருந்தா சரியா? என்ன வரமாட்டேங்குது பதில? சரியில்லையே. எல்லாரும் நபிகள் நாயகம் என்ன எதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய நபிகள் நாயகத்தோட உம்மத்து நாம தான் அது சொல்லி தரணும். அப்ப இந்த அடிப்படையில சரியான ஒரு புரிதல் இருக்க வேண்டும். ரெண்டாவது இந்த நேசத்தை பிரகடனப்படுத்துவது எப்படி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காரு. மன் அஹப்ப சுன்னதி ஃபகத் அஹப்பனி மன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah. என்ன நேசிப்பது எப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காரு. மன் அஹப்ப சுன்னதி, என்னுடைய வழிமுறையை நீ விரும்பினால், ஃபகத் அஹப்பனி, நீ என்னை விரும்பினேன், நீ என்னை நேசித்தேன். அஹப்பனி, யார் அந்த மாதிரி என்னை நேசித்தார்களோ கான மஇ ஃபில் ஜன்னah, நாளைக்கு என்னோட சுவனத்திலே இருப்பார்கள். அப்ப நபிகள் நாயகத்தை நேசிக்கிறதுக்கு என்ன மார்க்கம்னு கேட்டா, நபிகள் நாயகத்தோட வழிமுறையை பின்பற்றி இத்திபாஉர் ரசூல், நபிகள் நாயகத்துடைய வழிமுறையை பின்பற்றுவதுதான் அதோடைய அடிப்படையான காரியம். இப்போ ஒரு அரசியல் தலைவர் வர்றாரு, மு.க. ஸ்டாலினோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வைத்தீங்க, பெரிய அரசியல் தலைவர். அவர் வரும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்நேக பிரகடனம் இல்லைன்னா என்ன, அவங்களோட இருக்கக்கூடிய அந்த ஆதரவு இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நேசம் நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? சும்மா சொல்லுங்க. கோஷம், வாழ்க வாழ்கன்னு இல்லையா, கோஷம் போடுவீங்க. உங்க வீட்டுல சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு நீங்க நேசம் பிரகடனப்படுறது இந்த மாதிரி வாழ்க வாழ்கன்னு சத்தம் போட்டா என்ன ஆகும்? அவங்கிட்ட எப்படின்னு சொன்னா அவனோட கன்னத்துல பிடிச்சு கிள்ளி வச்சு வயிற்றுல இருக்குதுன்னு என்ன சாப்பிட்டியா என்ன எதுன்னு கேட்கும்போது அவனுக்கு புரியும். தலைவர் வரும்போது கன்னத்துல அப்ப இங்க எப்படி நேசம் பிரகடனப்படுத்தணும், அங்க எப்படி நேசம் பிரகடனப்படுத்தணும்ன்றதுக்கு இல்லையா? இதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேசத்தை பிரகடனப்படுத்தணும்னு சஹாபா கிராம் நமக்கு காமிச்சு கொடுத்திருக்காங்க. அது ஏதோ ஒரு நாள்ல அப்படியே காலையில இருந்து சாயங்காலம் வரை அப்படியே லைட்டு கட்டி ஜோடிச்சு இதெல்லாம் இதுகள் அலங்காரம் எல்லாம் பண்ணி குஷ்கா நெய்ச்சோறு இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் வழங்கி அதை ஒரு முடிச்சிருச்சு ஒரே நாள்ல. நம்மளை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையை செட்டப் பண்ணி இருக்குது இல்லைங்களா? ஒரு குழந்தை பிறந்த துனியாவுக்கு வரும்போது முதல் அவன் கேட்கறது என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லுங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். முதல் அவன் காதுல அலையடிக்கக்கூடிய ஒரு வசனம் இல்லை என்ற பேரு இருந்தது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அதற்கு பிறகு அந்த குழந்தை அப்படியே உட்கார்றதுக்கு ஆயிடுச்சு, நடக்கிறதுக்கு ஆயிடுச்சு, சாப்பிடுறதுக்கு ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு டைம்லயும் அவனுக்கு சுண்ணத்தை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க. அவனுக்கு அது சுண்ணத்துன்னு தெரியாது. உட்கார்ந்து ஒண்ணுக்கு போ, பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடு,
அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு, தும்மினா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு, இல்லீங்களா? நின்றுட்டு ஒண்ணு கடிக்க கூடாது, உட்கார்ந்து ஒண்ணு கடிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அவனுடைய வாழ்க்கை. அப்படி படுக்கும்போது, பாத்ரூம் போகும்போது எப்படி போகணும், அங்கிருந்து வெளியே வரும்போது எப்படி வரணும், இந்த மாதிரி நீங்க வெளியில கண்ணாடி பார்க்கும்போது எப்படி இருக்கணும், ட்ரெஸ் போடும்போது எப்படி இருக்கணும், வெளியே இறங்கும்போது என்ன சொல்லணும், இந்த மாதிரி அது அப்படியே நம்ம வாழ்க்கையில அதெல்லாமே சொல்லி தந்துட்டு, நம்மளுடைய வாழ்க்கையில நபிகள் நாயகத்தை நினைவு கூறாத ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க, ஒரு கட்டம் சொல்லுங்க, ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்க பார்க்கட்டும். ஏதாவது உண்டா? கக்கூசுல போகும்போது கூட நபிகள் நாயகத்தோட வழிமுறை நம்ம பின்பற்றுறோமா இல்லையா? அங்க போனதுக்கு பிறகு எல்லாம் கழிச்சு எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு பிறகு தஹிர் கல்பி மினன் நஜசி வஹஸ்ஸின் ஃபர்ஜி மினல் ஃபவாஹிஷ். அந்த அங்க போயிட்டும் இறைவா தஹிர் கல்பி மினன் நஜசி, என்னோட கல்பை நஜஸில் இருந்து நீ இது பண்ணும். அதே போன்று என்னுடைய ஃபர்ஜுகளை மோசமான விஷயங்கள் இருந்து அதை நீ பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு தூய்மையான கண்ணாடியை பார்க்கும்போது பாருங்க, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுலுகி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி. இந்த கண்ணாடி என்னுடைய உருவத்தை நீ எவ்வளவு அழகா நீ படைச்சிருக்கானோ அல்லாஹ், அதே போன்று நீ என்னுடைய குணத்தையும் என்னுடைய பழக்கத்தையும் நீ நல்லாக்கணும். இந்த அடிப்படையில எல்லா நேரத்துல நீங்க எடுத்து பார்த்தா காலையில எப்படி எங்கெல்லாம் விரண்டு ஓடி வந்து கடைசியில போய் படுக்கும்போது பிஸ்மிக ரப்பி வதத்து ஜப்பி வபிக ரஃபாஹு நம்சக நப்சின்னு சொல்லி அந்த படுக்கையில படுக்கிற நேரம் வரையும் நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னத்திலேயே இருக்கிறீங்க. அப்ப எங்க மறக்கிறது? வருஷத்துல ஒரு தடவை மட்டும் நினைவு கூர்றவங்களா நாம கிடையாதே. இப்ப மற்ற தலைவர்களை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா அவங்களுக்கு சிலை இருக்குது, போட்டோ இருக்குது, அதே போன்று பல்வேறு இது என்ன ஸ்தூபங்கள், என்ன பில்லர்ஸ் வச்சிருக்காங்க, பல விஷயங்கள் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு மானுமெண்ட் வச்சிருக்காங்க. நபிகள் நாயகத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது உண்டா? ஆனா அந்த தலைவர்கள் எல்லாம் எங்க இருக்குதுன்னு கேட்டா படத்துல மட்டும்தான் இருக்குது. பெரியார் எங்க இருக்குதுன்னு படத்துல இருக்குது, சிலையில இருக்குது. காந்தியடிகளார் எங்க இருக்குதுன்னு கேட்டா படத்துல இருக்குது, சிலையில இருக்குது. ஆனா நபிகள் நாயகத்துக்கு படமோ சிலையோ இல்ல. அவர் எங்க இருக்காருன்னு கேட்டா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய 200 கோடி மக்களுடைய அடக்கத்துல எல்லாமே எங்க இருக்குது? ஒவ்வொரு அசைவிலையும் அந்த நபிகள் நாயகம் இருக்குது. இந்த மாதிரி வேற யாராவது உலகத்துல உண்டா? அப்படிப்பட்ட ஒரு நபிகள் நாயகத்தை நீங்க ஒரு நாள்ல ஏதோ ஒரு பிறந்த நாள்ல இது பண்ணி முடிக்க வேண்டியதல்ல. ஆனா இந்த மாசத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, ஒமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரம் வ நதீரா, எல்லா மக்களுக்கும் அனைத்து மக்களுக்குமாக அனுப்பப்பட்டவர். யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாயியன் இலல்லாஹி பிஇذنஹி வ சிராஜம் முனீரா. நபிகள் நாயகமே, உங்களை நான் அனுப்பி இருக்கிறது எல்லாத்துக்கும், அத்தனை மக்களுக்கும் ஷாஹிதாக, முபஷ்ஷிராக, நதீராக, தாயியன் இலல்லாஹ், இறை மார்க்கத்துக்கு அழைப்பு விடக்கூடியவராக, ஒரு சிராஜ முனீரா, ஒரு கலங்கரை விளக்கு என்று சொல்ற மாதிரி ஒரு நட்சத்திரமாக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அந்த சிராஜ முனீராகவும் உங்களை நான் அனுப்பி இருக்கிறேன். உங்களை பார்த்து யாருக்கும் அந்த மார்க்கத்தை பெற்றுக்கொள்ற அளவுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் உங்களை நான் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்ற அந்த நபிகள் நாயகம் சர்வதேச அளவில் அத்தனை மக்களுக்கும் சொந்தமான நபிகள் நாயகத்தை நம்மளுடைய நபின்னு சொல்லி நாம சொந்தம் கொண்டாடமோ உருவி கொண்டாடுறதுக்கோ நமக்கு இது இல்ல, அனுமதி இல்லை. மாறாக நம்மளுடைய நபிதான், அந்த நபிக்காக நாம நீங்க சலாத்தை சொல்லணும், அந்த நபிகள் நாயகத்தை நேசிக்கணும், அதெல்லாம் இருக்கும்போது அந்த நபிகள் நாயகன் நம்மிடம் சொன்ன கடமை என்னன்னு கேட்டால், அந்த நபிகள் நாயகம் அத்தனை மக்களுக்கும் சொந்தமான நபிகள் நாயகத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இப்ப இந்த காலத்துல தமிழகத்துல எப்படின்னு தெரியாது, கேரளாவில் பழைய மாதிரி இப்ப அந்த நீட்டோலையெல்லாம் எடுத்து புத்தகம் எடுத்து வீடு வீடா போனா அட்டி எப்போ விழுந்துருச்சுன்னு கேட்டா போதும். அந்த அளவுக்கு பாசிச கும்பல்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. இஸ்லாமிய வெளிப்படையான அந்த இஸ்லாமிய பிரச்சார பணிகள் எல்லாம் செய்ய முடியாது. இப்ப நம்ம நபிகள் நாயகத்தை எப்படி அறிமுகப்படுத்துறது? நாங்க ஒரு புத்தகத்தை கொடுக்கிறோம், வெளிச்சமான பிரவாചകன் நபிகள் நாயகம், வெளிச்சம்னு சொன்னா தெரியுமில்ல, வெளிச்சமான நபிகள் நாயகம் சொல்லி ஒரு புத்தகத்தை எல்லா மக்களுக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த புத்தகத்தை வச்சு நம்ம ஒரு சர்ச்சை நடத்துறோம், இல்லைன்னு இந்த புத்தகத்தை வச்சு ஒரு போட்டி நடத்துறோம். அதுல ஃபர்ஸ்ட் 50,000, செகண்ட் 25,000, தேர்டு 15,000, ஒவ்வொரு இடத்துல சில இடத்துல 5,000, 3,000, 2,000 சொல்லி ஒவ்வொரு இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிசு திட்டத்தை எல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா ஒரு போட்டி நடத்துறோம். அதுல கேட்கணுமா, அல்ஹம்துலில்லாஹ்
ஆயிரக்கணக்கான மக்கள் நபிகள் நாயகத்தை பற்றி நல்ல ஆழமா படிச்சு, ஒரு சில ஆட்கள் எல்லாம் எழுதின அந்த புத்தகத்தை படிச்சு நபிகள் நாயகத்தை பற்றி எழுதின கட்டுரை பாருங்க. அந்த கட்டுரையே நபிகள் நாயகத்தை பற்றி இன்னொரு புத்தகமா நமக்கு வெளியிடலாம், முஸ்லிம் அல்லாதவங்க எழுதினது. அந்த அளவுக்கு ஆழமா படிச்சிருக்காங்க. இந்த கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கா நீங்க இஸ்லாத்தை மக்களுக்கு எத்தி வைக்கணும். அடிதடி உண்டாக்குற மாதிரி, ஒரு பிரஞ்சட்டை சச்சரவு உண்டாக்குற மாதிரி, அவனுக்கு வெறுப்பூட்டுற மாதிரி அல்ல. அவங்களுக்கு எப்படி அவங்க உள்ளத்தை நமக்கு கவர முடியும், எப்படி நம்ம மார்க்கத்துல கொண்டு வர முடியும், எப்படி நபிகள் நாயகத்தை அறிமுகப்படுத்த முடியும், அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அத்தனை பாணியையும் கையாண்டு நாம் அது செய்யும் போது நீங்க நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய ஆட்களாக மாறுறீங்க. அப்படி ஒரு நபிகள் நாயகத்தோட அப்படி ஒரு நேசம் நம்ம கிட்ட நான் கேட்கிட்டு பாக்குறேன் பாருங்க. நீங்க எல்லாம் உம்ராக்கு போனவங்க தான் நிறைய பேர் இல்லைங்களா? அங்க போயிட்டு அந்த மதினாவில இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு ஆசை இருக்குதா? அங்கேயே இருந்தா எவ்வளவு அதிர்ஷ்டம்னு எனக்கு. ஏன்னா இங்க மதினாவுக்கு போன போது ஒருத்தர் என்ன சொன்னாரு, எனக்கு ரியாதுல நல்ல வேலை கிடைச்சிச்சு, அங்க விட இங்க ஒரு 2000 ரியாலு கம்மி தான். 2000 ரியாலுன்னு சொன்னா நம்மளுடைய 30,000 ரூபாய் ஆயிடுச்சு இல்லையா? 50,000 ரூபாய் பக்கம் ஆச்சு. 50,000 ரூபாய் பக்கம் ஆயிடுச்சு. அதை விட 2000 ரியால் இங்க கம்மி தான். ஆனாலும் இந்த மதினாவில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு இது பாருங்க, சுபஹானல்லாஹ். நாம ஒவ்வொருத்தரும் அங்க ஒரு ரக்காத்து சொல்லுதா 1,00,000 ரக்காத்து கூலி. அந்த ரவுலா ஷெரீஃப்ல உட்கார்ந்து துவா செஞ்சா அல்லாஹ் நேரடியா கேக்குது. நபிகள் நாயகத்துடைய பக்கத்திலே இருக்கிறதுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லைங்களா? அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க எல்லாம் அதை உதறி தள்ளி எங்க வந்தாங்க? நம்ம ஊருக்கெல்லாம் வந்தாங்க. சர்வதேச அளவில் உலகத்தின் பல்வேறு பகுதியில அவங்க வந்தாங்க. என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாரு தெரியுமா? இங்க யார் ஹாஜர் இருக்கிறாங்களோ, ஹாஜர் இருக்கிறவங்க ஹாஜர் இல்லாத ஆளுகளுக்கு இது எத்திக்கணும். அப்போ எங்களுக்கு பர்க்கத்து கிடைக்கிற இந்த இடத்த விட்டு நாங்க நகர மாட்டோம்னு சொல்லி அவங்க உட்கார்ந்தாங்களா? அந்த பர்க்கத்தை விட அவங்க பெரிய பர்க்கத்தை என்ன? அவங்க அன்னைக்கு வரலன்னு சொன்னா நம்ம என்ன? அவங்க வந்துட்டே இப்படி ஆக்கும் நம்ம இல்லையா? இப்போ பாதி முஸ்லிம் அல்லாத ஆட்களுடைய பல சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஆச்சாரங்கள் அதெல்லாம் நம்ம கிட்ட பூ உண்டும். இஸ்லாத்துக்கு கிடைச்சிட்ட கிடைக்காம இருந்தா யோசிச்சு பாருங்க. அப்போ அன்னைக்கு அவங்க வந்தது என்ன காரணம்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திருமறையில அழகாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வசனம் யாருக்காவது சொல்ல முடியுமா? சும்மா எத்தனையோ வருஷமா பயான் கேட்கிற ஆளு தானே, சும்மா சொல்லுங்க. அம்மா அரசல்னாக்க எல்லா ரஹ்மத்துல் ஆலமீன் இல்லீங்களா? ஆனா நீங்க அழகில உலகத்துக்கும் அருள்கொடையாகவே உங்களை அனுப்பி இருக்கின்றேன், இந்த வசனத்தை தான் நாம அதிகமா சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நான் சொல்ல விரும்புற வசனம் என்னன்னு தெரியுமா? நீங்க எல்லா வெள்ளிக்கிழமையும் ஓதக்கூடிய சூரை கஹ்ஃபில فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِلَّا يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. என்ன அதோட அர்த்தம்? எல்லாம் வெள்ளிக்கிழமை ஓதுறது தானே, ஒரு நாளைக்காவது அது மொழியாக்கத்தோட பார்க்க வேண்டியது தானே. வெள்ளிக்கிழமை ஓதுறீங்க, ஒரு நாளைக்கு மொழியாக்கத்தோட படிங்க. இப்ப எல்லாம் கையில மொபைல்ல வச்சிருக்கீங்களா டிரான்ஸ்லேஷன் எல்லாம். فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ, உங்களுடைய உடம்பு இதுக்கு நீங்களே ஏதாவது தீங்கு விளைவிக்கலாம், நீங்களே உங்களை மாய்த்துக் கொள்வீர்களோ. எதனால? இல்ல யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா, மக்கள் இந்த சத்திய மார்க்கத்தை, இந்த உண்மையை ஏற்றுக்கொள்றது இல்லைன்னு சொல்லி மனம் தளர்ந்து உங்களுக்கு நீங்களே ஏதாவது மாய்த்துக் கொள்வீங்களோ, நீங்க உங்களுக்கே ஏதாவது கெடுதல் ஏற்படுத்துவீங்களோன்னு யார் அச்சப்படுகிறது சொல்லுங்க? அல்லாஹ். அதுதான் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்றக்கூடிய மிக அழகான ஒரு விளக்கம். அப்படி மனதுல ஒரு வலியும் ஒரு துக்கமும் அவங்களுக்கு இருந்துச்சு, மக்கள் இதை ஏற்றுக்கொள்றது இல்லையே. அதன் நபிகள் நாயகத்தை நம்மளுடைய ஈரக்கொலையாக, நம்ம கண்ணாக கடலாக, நம்ம இப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நபிகள் நாயகத்துடைய அந்த தன்மையை, மக்களுக்கு இதை எத்தி வைக்க வேண்டும் என்ற அந்த தன்மையை எந்த அளவுக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து அணிஞ்சிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கட்டும். உண்டோ? ஒரு முஸ்லிம் அல்லாத நபர்கள் இப்போ பத்திரிகையில நம்ம படிக்கிறீங்க, 4 பேர் செத்துருச்சு, உடனே பாக்குறேன் நம்ம ஆளு யாராவது உண்டோ? இல்ல, கந்தசாமி, குப்புசாமி, மயில்சாமி. சரி, நம்ம ஆளு இல்ல, அல்ஹம்துலில்லாஹ். இந்த கந்தசாமி, குப்புசாமி, மயில்சாமி போயிருச்சு.
இவங்க மௌத்தாறதுக்கு முதல்ல இந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கா? இவருக்காக நாளைக்கு அல்லாஹ் வந்து கொண்டு போய் இவங்களை நரகத்துல போடுமா? அல்லாவே இவங்க 4 பேர் செத்துருக்காங்க, அந்த 4 பேருக்கு இந்த சந்தேசம், இந்த செய்தி போய் சேரலையே, அது நம்ம பொறுப்பு தானே, நம்ம கடமை தானேன்னு சொல்லி ஒரு நாளாவது நமக்கு ஏதாவது ஒரு ஆதங்கம், நமக்கு ஏதாவது அது சம்பந்தமான ஒரு சிந்தனை நமக்கு வந்துட்டுண்டா? இல்ல. அது ஒன்றும் நம்ம பொறுப்பு இல்ல, நம்ம வேலை இல்ல. நம்ம அசான் சொல்றோம் இல்ல, அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ், அது கேட்டுட்டு அவன் வர வேண்டியது தானே. அப்படித்தான் நம்ம ஆளு நிறைய பேர் சொல்றாங்க. அசான் சொல்றது இல்ல, அது கேட்டுட்டு அவன் வர வேண்டியது தானே. உங்க ஆளுகளே வர்றது இல்ல இல்லையா? எங்க ஊர்ல ஒருத்தர் 11 மணிக்கு அசான் சொன்னாரு, லோஹர் தொழுகைக்கு 11 மணிக்கு அசான் சொன்ன மக்கள் எல்லாம் வந்து யோ என்ன எதுன்னு சொல்லி ஓடி வந்தாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியுமோ? அசான் உங்களுக்கு கேக்குதான்னு பாக்குறதுக்கு தான் ஓதுனதாங்க. ஏன்னு கேட்டா கேட்டுட்டு அதான் சொல்லிட்டு யாரும் வர்ற மாதிரி இல்ல. பார்த்தா உங்களுக்கு கேக்குது இல்லையா, பரவாயில்ல, நானே உங்களுக்கு அந்த பக்கம் கேக்குது, அந்த மாதிரி இருக்க நம்ம சமுதாயம். அதனால நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் எப்படி செஞ்சாரு. அப்ப நபிகள் நாயகத்தை நீங்க நேசிக்கிறதா இருந்தா ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நபிகள் நாயகத்தை எப்படி பின்பற்றுவது? அவருடைய வேலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யறது. நம்ம நபிகள் நாயகத்தை மாதிரி தொப்பி வச்சிருக்கிறோம், நபிகள் நாயகத்தை தாடி வச்சிருக்கிறோம், நபிகள் நாயகத்தை மாதிரி பாத்ரூமுக்கு போறோம், வெளியில வர்றோம், தண்ணி குடிக்கிறோம், இதெல்லாமே நபிகள் நாயகத்தை மாதிரி. நபிகள் நாயகன் செய்த செயல்பாடுகள்ல, நபிகள் நாயகன் செயல் ரீதிகள்ல, அந்த விஷயத்துல நபிகள் நாயகத்தை நம்ம இங்க வச்சிருக்கிறோம்னு கேட்டா இல்ல. அதான் நான் சொன்னேன், ஒரு சில விஷயங்கள் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த விஷயத்துல நம்ம அழகாக அதை உதறி தள்ளி ஒதுக்கி வச்சு நமக்கு லேசான பகுதியில நபிகள் நாயகத்தை பின்பற்றி போகக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லேசாக இருந்தாலும் சரி, நீங்க நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டமா தெரியும், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு லேசா தெரியும். ஜுனைது பக்தாதின்னு சொல்லி பேரறிஞர், ஒரு பெரிய சூஃபி வரியர். அவரு அவருக்கு ஒரு பெரிய கான்காக வச்சிருக்காரு. ஆசிரமம் நம்ம சொல்லும் இல்ல, அந்த மாதிரி பெரிய ஒரு கான்காக. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க வர்றாங்க, சாப்பிடுறாங்க, உட்கார்ந்து துவா செய்யறாங்க, திக்ரு செய்யறாங்க, இவர்கிட்ட பல விஷயங்கள் படிச்சுட்டு போறாங்க. அப்படி ஒருத்தர் வந்தாருங்க. அவர் வந்த போது அவர் கேள்விப்பட்ட இந்த ஜுனைது பக்தானின்னு சொல்லி இந்த அறிஞரை பற்றி அவரு கேட்டது என்னன்னு கேட்டா, இவருக்கு நிறைய கராமத்துண்டோ, கையப்படி காமிச்சா அப்படியே தண்ணி வரும், வேணா இவர் ஒன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, சுவர்ல இப்படி நடக்க முடியும், தண்ணிக்கு மேல இப்படி நடக்க முடியும், இப்படி எல்லாம் இவருக்கு கராமத்துண்டோன்னு சொல்லி கேட்டுட்டாக்க இவர் வந்தது. இங்க 3 மாசம் தங்கினாரு. தங்கின பிறகு அவர் போறாரு. போற டைம்ல ஜுனைது பக்தாதி அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஆமா 2-3 மாசம் இங்க தங்கிட்டீங்க, இங்க வரும்போது நீங்க எப்படி இருந்துச்சு, போகும்போது எப்படி எடுத்துச்சு, என்ன எடுத்துட்டு போடுறீங்க, எப்படி விட்டு செல்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னு தெரியுமா? நான் உங்களை பற்றி பெரிய மதிப்பு மரியாதையோட இங்க வந்தேன், பெரிய எதிர்பார்ப்போட வந்தேன். இங்க பார்த்தா உங்களுக்கு சாதாரண மனுஷர்கள் மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கணும்னா கூட நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லி வேற யாராவது எடுத்து கொடுக்கணும் தண்ணி, நீங்க கை காமிக்கிறதுக்குள்ள தண்ணி பெற மாதிரி ஒன்றும் பார்க்க முடியல. அப்ப அவரு என்ன சொன்னாரு தெரியுமா? நீ நினைச்ச கராமத்துன்னு சொன்னா இப்படி சுவர்ல இருந்தது அது பள்ளி செய்யறது, தண்ணிக்கு மேல வருதுன்னு கொலக்கோழின்னு சொல்லும், கோழி அது போறது, கோழி போறது, அந்த மாதிரி எல்லாம் செய்யறது மனுஷன் இல்ல. என்னுடைய ஒரு கராமத்துண்டா, நீ பாத்தியான்னு கேட்டேன். என்ன நான் பார்க்கலையேன்னு கேட்டேன். 3 மாசமா நீ என்ன உன்னிப்பா கவனிச்சிங்கல்ல? ஆமா உன்னிப்பா கவனிச்சோம். ஏதாவது என்னுடைய செயல்ல அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு, அவருடைய வழிகாட்டுதலுக்கு முரணாக என்னுடைய ஏதாவது ஒரு செயல், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை ஏதாவது இருந்துருச்சா சுன்னத்துக்கு முரணாக, எதிராக? உதாரணமா ஒரு கிளாஸ் தண்ணி உட்கார்ந்து குடிக்கணும், பிஸ்மி சொல்லி குடிக்கணும், வலது கையில குடிச்சணும், கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும், கடிச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ஒரு கிளாஸ் தண்ணியிலே எத்தனை சுன்னத்து? இதே போன்ற ஒவ்வொரு விஷயத்திலும் சுன்னத்து இருக்குது. இந்த ஒவ்வொரு விஷயம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கடந்த 3 மாசமா. எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு கோளாறு நீ பார்த்திருக்கியான்னு கேட்டேன். அல்லாஹ்வின் மீதானே ஒண்ணுமே உங்கள்கிட்ட, அதுதான் என்னுடைய கராமத்து. இப்படி ஒரு கராமத்து உங்களுக்கு ஹாசில் பண்ண முடியுமா? இப்படி நபிகள் நாயகத்தை உங்களுக்கு பின்பற்ற முடியுமா கேட்டா அது இல்ல. 2வது ஒரு விஷயம் நீங்க பாருங்க. ஒரு பக்கம் நான் இதுவரை சொன்னது முஸ்லிம் அல்லாதவனுக்கு நபிகள் நாயகத்தை அறிமுகப்படுத்த வேண்டியது, அவருக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டிய தாவா பணியை பற்றி தான் சொன்னேன்.
அது நபிகள் நாயகம் செஞ்ச மிகப்பெரிய பணி. நபிகள் நாயகத்துக்கு முதல்ல இருக்கிற வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இரண்டாவது யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர். மூணாவது இறங்கின வசனம் அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். உனக்கு மிகவும் நெருங்கிய ஆளுகளுக்கு நீ போய் எடுத்து சொல்லு. உன்னோட பொண்டாட்டி, உன்னோட குடும்பம், உன்னுடைய கூட்டாளி, பங்காளி, அவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லு. அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். இந்த மாதிரி நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தால் எல்லாம் மக்களுக்கு யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை மோதி கிடைக்கிறவனே எழுதுரு, கும் ஃபஅன்திர் பரத்திலில் குர்ஆன தர்தீலா, இந்த குர்ஆனை மக்களுக்கு நீ எடுத்து வை. இப்படி எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் நமக்கு பார்க்க, அதெல்லாம் தாவா சம்பந்தமானது. நபிகள் நாயகத்துக்கு மட்டும் கொடுத்த கட்டளை இல்லை, அந்த கட்டளை நமக்கும் பொருந்தும். நமக்கும் அந்த திருமறை இருக்குது, நாமளும் அதை பின்பற்றினோம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது நபிகள் நாயகம் செஞ்சது மக்கள் மத்தியில டைம் ஆயிடுச்சோ, நிறுத்துறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ல முடியும்? எப்படி நிப்பாட்ட சொல்றது இல்லையா? பாலக்காட்டுல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சரி, என்னமோ இன்னைக்கு கொஞ்சம் பொறுத்துக்குங்க, சைப்புத்தன்மை நல்லது. ரெண்டாவது பாருங்க, இஸ்லாஹ்னு சொல்லலாம், அதை தூய்மைப்படுத்துவது. நல்ல காற்றடிக்கும் போது இந்த குப்பை அது இதெல்லாம் போகுது, நல்ல மழை பெறும்போது அது அப்படி கிளீன் ஆகுது. இயற்கையை கிளீன் ஆகிறதுக்காக காத்து, மழை, வெயில் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்குது. உடல்லயும் அந்த மாதிரி செட்டப் இருக்குது. வேர்வு, தும்மறது, மலஞ்சலம் கழிக்கிறது, இதுல எல்லாம் உங்களுடைய உடல்லயும் சுத்தமாயிட்டு இருக்கு. இதே போன்று ஒரு சமூகத்தையும் அப்பப்ப சுத்தப்படுத்திட்டு இருக்கணும். அங்க தண்ணி போடுறவன் இருப்பான், மோசமா இருக்கிறவனுக்கு நடவடிக்கை இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் அங்க வச்சுட்டு நாம 4-5 பேர் மட்டும் நல்லபடியா அப்படி அல்லாஹ்னு சொல்லி அந்த பள்ளிவாசல்ல வந்துட்டு போறதுன்னு சொன்னா அது நபிகள் நாயகத்தோட வழிமுறை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒவ்வொரு நபரையும் பார்த்து அவர்களை எப்படி திருத்தி கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்க மத்தியில போய் வேலை செஞ்சிருக்காங்க. இந்த வேலை இன்னைக்கு நடக்குதான்னு கேட்டா இல்ல. நாம ஏதோ பள்ளிவாசலுக்கு வர்றதை தவிர ஒருத்தன் வர்றது இல்லைன்னு சொன்னா ஏப்பா வர்றது, நமக்கு எதுக்கு அந்த வம்பு இல்லைங்களா? அவன் வரலன்னா எக்கடோ கட்டு போட்டோம், நமக்கு எதுக்கு இது? இது நபிகள் நாயகத்தோட வழிமுறையான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. தீமை தண்ணி போடுறவன் பள்ளிவாசல்ல வந்துட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தண்ணி போடுற ஆளு அப்துல்லா, அவருடைய பேரு, சிரியாவை சேர்ந்தவர், ஷாமை சேர்ந்தவர். நபிகள் நாயகத்து மதுக்கத்துல உட்கார்றாரு. உட்கார்ந்து நல்ல தமாசை சொல்லுவாரு. தமாசை சொல்லும் போது நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப சிரிப்பாரு. சாயங்காலம் போனா தண்ணி போடும், எங்கேயாச்சும் ரோட்டோரத்துல படுக்கும். காலையில எல்லாரும் சேர்ந்து பிடிச்சு கொண்டு வரும். 80 அடி அடி, நல்லா 40 அடி அடிக்கும். அவர் அடி எல்லாம் வாங்கும். சாயங்காலம் போனா மறுபடியும் நபிகள் நாயகம் பக்கத்துல உட்காருவாரு, தமாசை சொல்லுவாரு, நபியை மகிழ வைப்பாரு. மறுபடியும் இது இப்படியே தொடர்ந்த போது ஒரு சகோதரர் என்ன சொன்னாரு தெரியுமா? லாயனத், அல்லாஹ்வுடைய நாசம் அப்துல்லாவுக்கு உண்டாகட்டும். உடனடியா நபிகள் நாயகம் என்ன கூப்பிட்டு கேட்டாரு தெரியுமா? ஏன் நீங்க அவருக்கு லாயனத்துக்கு கூறுனீங்கன்னு? ஏன் அவங்க ஏங்க நம்ம கூடயே உட்கார்றாங்க, உங்களுடைய கூடயே உட்கார்ந்ததுக்கு பிறகு இப்படி எல்லாம் மோசமா அவர் நடந்துக்கிறாரு, அப்புறம் அவரை லாயனத்து சொல்லாம அவனுக்கு நாசமாகட்டும்னு சொல்லாம என்ன சொல்றது? அவருடைய நன்மையை நீங்க காணாம போயிருச்சுன்னு. அவருக்கு என்னங்க நன்மை? ஏன் இவ்வளவெல்லாம் நாம தண்டனை கொடுத்தோம். ஆமா, இவங்க கிடக்குறாங்க, எக்கட கட்டு போட்டவங்க முன்னாடி இந்த மாதிரி இவங்க கூட்டம் எல்லாம் நமக்கு சரி வராது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளி ஒதுக்கி அவன் நம்மளை விட்டு போயிருக்கானா? இல்லையே. அவனோட உள்ளத்திலயும் இப்போ நாம இவ்வளவெல்லாம் தண்டனை கொடுத்தாலும் அவன் நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு அவனோட உள்ளத்துல இருக்குதா இல்லையா? அதையே நீங்க பார்க்காம போயிட்டீங்க. பாசிட்டிவா பாருங்க, பாசிட்டிவா எடுத்துங்க இல்லைங்களா? ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து பார்த்துட்டு அந்த டம்ளர்ல ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த இது காமிச்சுன்னா 2 அபிப்பிராயம் வரும். ஒரு சில ஆளுங்க அந்த 3/4 கிளாஸ் தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஆளுங்க 1/4 கிளாஸ் கம்மின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே. ஆனா 2 கண்ணோட்டம். ஒரு கண்ணோட்டம் என்னன்னு கேட்டா அதுல நிறைவை பார்த்தாங்க, இன்னொரு கண்ணோட்டம் குறைவை பார்த்தாங்க. நீங்க குறைவை பார்க்க வேண்டியவங்க இல்ல, நிறைவை பார்க்க வேண்டியவங்க. ரெண்டாவது ஒருத்தர் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுங்க. தெரியும், நீங்க எல்லாம் எத்தனையோ தடவை கேட்டதாக்குறது விஷயம். அங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட திருப்பி கேட்கறது என்ன? எல்லாம் அடிதடிக்கெல்லாம் போன போது எல்லாம் விடுங்க 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 கேட்டு, உன்னோட தாயாரை யாராவது அப்படி தவறாக நான் கொண்டு போடுவேன், உன்னோட மனைவிய அப்புறம் நான் அவன் வைக்கவே மாட்டேன், அவன் இந்த துனியாவிலே இருக்க மாட்டேன்.
உன்னோட மகளை, உன்னோட சகோதரிய ஒவ்வொன்றுக்கும் அவருக்கும் அதிகமா கொந்தளிச்சுட்டு சொல்றாரு. உடனடியா நபிகள் நாயகம் என்ன சொன்னாரு தெரியுமா? யாரோ ஒருத்தருடைய மனைவியோ தங்கையோ தாயாரோ சகோதரியோ அல்லாத ஒரு பொண்ணு நீ போய் அணுகிறதா, நீ என்னமோ பண்ணு. சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இங்க நான் வரும்போது எனக்கு ரொம்ப விருப்பப்பட்ட விஷயம் இந்த விபச்சாரமா இருந்தால் இன்னைக்கு ரொம்ப வெறுக்கப்படக்கூடிய விஷயம். அதுல அங்க என்ன நன்மையை பார்த்தாரு நபிகள் நாயகம்? இன்னைக்கு பத்திரிகையில நம்ம படிக்கிறோம், கெட்டின பொண்டாட்டியே இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு காசுக்கு பேம்பயிலே அங்கே இங்கெல்லாம் கொண்டு போன ஆட்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்கிறோம். மக்களை மருமக்களை எல்லாம் அந்த மாதிரி வைக்கிறோம். அந்த அவ்வளவு கேடுகட்டா இந்த மக்களை வச்சு பார்க்கும்போது அந்த காட்டரபி, அந்த காட்டு மிராண்டித்தனமான காலத்துல அந்த அரபி எங்க இருந்தாங்க? தன்னுடைய உற்ற உறவினர்களை இப்படி விடக்கூடாது, இப்படி தகாத முறையில கொண்டு போக கூடாதுன்ற எண்ணம் அவருக்கு இருந்துச்சா இல்லையா? அந்த நன்மையைத்தான் நபிகள் நாயகம் என்ன பார்த்தாரு, அங்க பார்த்தாரு. இந்த அடிப்படையில் நீங்க பாருங்க, வேற ஆளு பாருங்க, அவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்றாங்க, நபிகள் நாயகமே உங்க சங்கத்துல சேரலான்னு இருக்குது, ஆனா எங்கிட்ட ஒரு குறைபாடு இருக்குது, அது உங்களுக்கு தலைவலி ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்குது. நான் கடைசியில் உங்க பேரு கெட்டு போகுமோன்னு எனக்கு பயம். என்னடா உன்னோட பிரச்சனைன்னு கேட்டா, இந்த ஆட்டு மந்தை இருக்குல்ல, ஆடு நிறைய ஆடு மந்தை, அதோட பெரிய வேலி இருக்கும். வேலின்னு தானே சொல்ல, ஃபென்ஸ், வேலி தானே. அந்த வேலி எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் நான் எட்டி குதிச்சு உள்ள போய் நல்ல ஒரு ஆட்டுக்குட்டிய புடிச்சு அப்படியே குதிச்சு இந்த பக்கம் அதை அறுத்து சாப்பிட்டா எனக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் உண்டு நபிகள் நாயகமே. ஓ, அது என்னுடைய ஒரு வீக்னஸ். சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? நான் திருடன். உடனடியா அண்ணலம் பெருமாள் திருப்பி என்ன சொன்னாரு தெரியுமா? ஓ, எங்கடா போய் கிடந்த தண்டாளைக்கு, உன்ன மாதிரி ஒருத்தனை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், தேடிட்டு இருந்தேன், தொலாவிட்டு இருந்தேன். கரெக்டா நீ கிடைச்சது. நம்ம எதிரிகள் எல்லாம் கோட்டையில எதிரிகளுடைய கோட்டையில நம்ம ஆளுக பிடிக்கப்படும் போது அந்த கோட்டை மதலை எட்டி குடிச்சு அவனை புட்டிச்சு கொண்டு வர்றதுக்கு ஒன்ன பயன்படுத்திக்கலாம். அவனுடைய நெகட்டிவ் கேரக்டர் என்ன பண்றாங்க? பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஒரு அவதூறு பிரச்சாரம் நடந்துருச்சா இல்லையா? நபிகள் நாயகம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுல ஆயிஷாவும் இன்னொருத்தரும் இருந்துச்சு இல்ல, ஏதோ ஒரு நபரை பற்றி தானே சொன்னாரு. அந்த சஹாபோட பேர் என்ன? இல்ல பயம் கேட்கறதோட சரி, இதொன்னு ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. சஃப்வான் இப்னு முஅத்தல். சஃப்வானாவது ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப இந்த சஃப்வான் எப்படி பாக்குறதுக்கு நல்ல சூப்பரா இருப்பாரோ, அங்க எத்தனையோ சஹாபாக்கள் இருக்குது, அவங்க யாரையும் ஆயிஷாவையும் கனெக்ட் பண்ணி சொல்ல, இவரையும் அவரையும் மட்டும் கனெக்ட் பண்ணி சொல்றதுக்கு என்ன, பாக்குறதுக்கு நல்ல 6 பேக் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாரோ? என்ன காரணம்னு கேட்டா, அந்த பனு மஸ்தலுக்கு போர் முடிச்சுட்டு வரக்கூடிய நேரத்துல அந்த போர் டைம்ல அங்க விட்டு போன பொருட்களை பொறுக்கி எடுக்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஒப்படைச்ச பொறுப்பு கொடுக்கப்பட்டது இந்த சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபிக்கு தான். அவர் அதை பொறுக்கி எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடிய நேரத்துல ஆயிஷா நாயகி அங்க நிக்குது. என்னன்னு கேட்டா, அவரு உட்கார்ந்து இருப்பாருன்னு நினைச்சு ஒட்டக அவங்க கொண்டு போயிட்டாங்க, பல்லக்கை எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க இருக்கு தெரியல. சரி வாங்க ஏறுங்கன்னு சொல்லி ஒட்டகத்துல ஏறி உட்கார வச்சுட்டாங்க, அவங்க கொண்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள இந்த வதந்திகள் எல்லாம் பரப்பிடுச்சு. இப்ப நான் கேட்கறது, ஏன் சஃப்வான் கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துருச்சு? Why Safwan is being selected? கேட்டா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, சஃப்வான் கிட்ட ஒரு ரொம்ப கெட்ட ஒரு பழக்கம் உண்டாயிருந்தது. நம்ம கிட்ட எல்லாம் இருக்கிற பழக்கம் தான், சுபைக்கு தூங்குறது. சுபைக்கு எழுந்திருக்க மாட்டாரு. மனைவி போய் கூப்பிட்டா 2 அறை கொடுக்கும், அடி. கடைசியில மனைவி போய் நபிகள் நாயகத்துக்கு சொல்லிச்சு, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப இதுங்க, அவங்க என்ன வேணாலும் செய்வாரு, ஜிஹாதுக்கு பொண்ணா கூட போவாரு, ஆனா சுபைக்கு எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க அவருக்கு. என்ன பண்றது? கூப்பிட்டு கேட்டாரு. கேட்டா, என்ன நபிகள் நாயகமே தெரியாது எனக்கு, அந்த நேரத்துல தூக்கம் வர்றதில்லை. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னது தெரியுமா? உன்னை பொறுத்தவரை அது ஒரு நோய் மாதிரி எனக்கு தெரியுது. எப்ப முழிப்பு வந்ததோ அந்த நேரத்துல நீ தொழுகணும், கல்லாவாயிருச்சுன்னு சொல்லி தொழாம இருக்க கூடாது, அதுதான் உன்னோட சுபையோட நேரம் அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ இது அவருடைய நெகட்டிவ் கேரக்டர் இல்லையா? அந்த பயணம் முடிஞ்சு அங்கிருந்து இந்த யுத்தத்தோக்கு புறப்படும் போது கடைசி உணர்றது யாரா இருக்கும்? சஃப்வான். அப்ப இந்த பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கணும்? அவருடைய நெகட்டிவ் கேரக்டர் பாசிட்டிவா நபிகள் நாயகம் பயன்படுத்துறாங்க பாருங்க.
இப்படி நான் எடுத்து பார்த்தா, நம்ம சொல்லி பார்த்தா நிறைய சம்பவங்கள். அக்ரப் பின் ஹாரிஸ், கவிஞர் ஒருத்தர் இருந்தார்ல ஜரத்து, ஹஸ்ஸான் பின் சாபித், நல்லா பாடுவாரு, நல்லா கவிதை எழுதுவார். நபிகள் நாயகம் அவர் கவிதை இந்த முஷாயிரால நடக்கும்போது வா வான்னு சொல்லி அப்படியே அவரை நபிகள் நாயகம் வஃபாத் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு ஹசரத் உமர் அல்லாஹ் இருக்கிற காலத்துல இவர் மதினா பள்ளிவாசல்ல அப்படி கவிதை படிக்குது, எல்லாரும் சேர்ந்து வான்னு சொல்லி அவருக்கு உற்சாகம் அடிச்சிட்டு. இது பார்த்துட்டு ஹசரத் உமர் அல்லாஹ் வந்த உடனே, யோ என்னடா பள்ளிவாசல்லையா உனக்கு நபிகள் நாயகத்தோட பள்ளி மஸ்ஜித் நபவியிலே கவிதை பாடுற நீ? கேட்ட உடனே அவர் திருப்பி என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த கபரின் உடைமை, அங்கதானே நபிகள் நாயகத்தோட கபர் இருக்குது, இந்த கபரின் உடைமை இந்த மிம்பர்ல எனக்கு கவிதை பாடுவதற்கு கொடுத்திருக்காரு. நீ கவிதை படின்னு சொல்லி இந்த மிம்பர்ல இருந்து என்னோட கவிதை பாட சொல்லி இருக்காரு. சுஹைல் பின் அம்ர் நபிகள் நாயகத்தை ரொம்ப திட்டுனது, ரொம்ப வசைக்கிறது, ரொம்ப நபிகள் நாயகத்தை பற்றி அவத்து பேசினது பெரிய பிரச்சனையாயிருச்சு. யுத்தத்துல பிடிக்கப்பட்டுருச்சு. அவனோட நாவ இருக்கணும்னு சொல்லிச்சு எல்லாரும். அவன் தான் ரொம்ப பயங்கரமா நமக்கு எதிராக பேசுனது, கைய பிடிச்சிருச்சல்ல. வேண்டா, அந்த நாவ நமக்கு சாதகமா பயன்படும் இன்ஷா அல்லாஹ், விடு, கட் பண்ண வேண்டாம். சுஹைல் பின் அம்ர் இதெல்லாம் அடுத்த நாள், இதெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ், ஒவ்வொருத்தருடைய மனித வளங்கள் நபிகள் நாயகம் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அதை எப்படி பயன்படுத்தணும்னு நபிகள் நாயகம் பார்த்துட்டு பயன்படுத்தினாரு. இது HR விஷயத்துல, HR மேனேஜிங், அதாவது மக்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பத்தி 50 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்த ஒருத்தர் இருக்காரு, ஜான் அடையர் அவருடைய பெயர். லட்சக்கணக்கான புத்தகங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றி எழுதியிருக்காரு. அவருடைய ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தின் பெயர் லீடர்ஷிப் ஆஃப் முகமது நபியோட தலைமைத்துவம். தமிழ்ல வந்திருக்கான்னு தெரியாது, மலையாளத்துல எல்லாம் அந்த புத்தகம் உண்டு. ஜான் அடையார் அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனா அவர் எழுதியிருக்காரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் எப்போ அஜபாக நிக்கக்கூடிய, அற்புதமாக இருக்கக்கூடிய, பிரமிச்சு நிக்கக்கூடிய, எனக்கு வியப்பு அடையக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் தான். படிக்க தெரியாதவர், அநாதமாக பிறந்தவர், ஆடு மேய்ச்சி நடந்தவர் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நபர் 23 வருஷத்துல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தன்னுடைய சீடர்களை அவர் அந்த காலத்திலேயே உண்டாக்கினார். 23 வருஷத்துல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சீடர்கள். இன்னைக்கு அவர் மௌத்தாகி 1400 வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு நாளைக்கும் 65,000 பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. எத்தனை? ஒவ்வொரு நாளைக்கும் 10,000கணக்கான மக்கள் இன்னைக்கும் அந்த மார்க்கத்தை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர் பெரிய ஒரு மேதையான்னு கேட்டா கிடையாது, பெரிய ஒரு அறிஞரான்னு கேட்டா கிடையாது, பெரிய ஒரு வல்லுநரான்னு கேட்டா கிடையாது. அவரு எழுத படிக்க தெரியாதவர், ரசூலன் உம்மிய, எழுத்து அறிவு இல்லாதவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்சது எப்படின்னு எனக்கு அற்புதமா இருக்குது, பயங்கரமா அதிசயமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் இந்த மக்களை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் சொல்லும் போது இப்படிப்பட்ட பல விஷயங்களை அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்லுங்கிறாங்க. மக்களை எப்படி அணுகிறது, அவனுடைய ஆற்றல்களை. டைம் ஆயிடுச்சா அசானுக்கு? எப்படி என்பதை கரெக்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பண்ணாரு என்பதை நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நம்ம சமூகத்திலயும் இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன அந்த தண்ணி போட்ட ஆள் உண்டല്ലോ இல்லையா? அந்த மாதிரி தண்ணி போடுறவங்க நம்ம மொஹல்லாவில யாராவது உண்டா? இங்க ஒன்றும் யாரும் இருக்காது இல்லையா நம்ம சமுதாயத்துல? ஏதோ மது விபத்து நடந்து செத்த ஆளுகளோட லிஸ்ட் வரும்போது பார்க்கலாம் நம்ம ஆளுங்க எத்தனை பேர் உண்டு. யோசிச்சு பாருங்க. அவங்களை பற்றி நம்மளுடைய கருத்து என்ன? அவன் தண்ணி போடுறவன் விடு, அவன் வட்டி வாங்குறவன் விடு, அவனை எல்லாம் நம்ம ரைட் ஆஃப் பண்றது, எழுதி கிழிக்கிறது வேண்டாம். நபிகள் நாயகம் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அவங்கள போய் அணுகி அவங்கள கூடபாடு நிறுத்தி நல்ல அடிப்படையில கொண்டு வரக்கூடிய பல விஷயங்களை பாக்குறோம் இல்லையா? பள்ளிவாசல ஒண்ணு கடிச்சிருச்சுல்ல ஒருத்தர், என்ன பண்ணாரு? ஒண்ணு கடிக்கும் போது இவங்க எல்லாம் துரத்தி விட பார்த்தா
பூரா நல்ல நிம்மதியா ஒண்ணு கிடைக்கட்டும்யா முடியட்டும். அப்புறம் ஒரு வாளி தண்ணி எடுத்து கொண்டு வந்து கிளீன் பண்ண சொன்னார். ஒண்ணு கிடைக்கும் போல அவரு துரத்து விட்டா என்ன ஆகும்? பழையவாசல நிறைய ஒரு வாளி தண்ணி பத்தாது இல்லையா? பழையவாசல் பூரா கழிக்க வேண்டி வரும் இல்லையா? ஆனா அதே நேரத்துல அங்க வந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது என்ன எதுன்னு. இப்படிப்பட்ட ஒரே பக்கத்துல தாவத்து, இன்னொரு பக்கத்துல இஸ்லாஹு. மூன்றாவது நபிகள் நாயகம் செஞ்ச மூணாவது ஒரு வேலை என்னன்னு கேட்டா மக்கள் சேவை. அது நிறைய இருக்குது, அது இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆதலால் அந்த விஷயம் கூட நம்ம எடுத்து பார்த்தா அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய நேரத்தை கழித்தாரு, எப்படி மக்கள் மத்தியில அவர்கள் இருந்துக்கிற ஒரு ஆளாக இருந்தாரு. நீங்க பாருங்க, அவங்களுக்கு வகை கிடைச்சதல்ல எங்கிருந்து? ஜபல் நூர்ல. உம்ராக்கு போகும்போது நீங்க போய் பார்த்திருப்பீங்கல்ல அந்த ஹிரா குகையெல்லாம், அங்க போய் பார்த்திருப்பீங்க. அங்கேயே உட்காரலான் இருக்கு நமக்கு. நபிகள் நாயகம் போய் உட்கார்ந்த இடம். நபிகள் நாயகம் மறுபடியும் அந்த மலைக்கு போயிருக்கான்னு கேட்டா போனது கிடையாது. மலையில ஏறி உட்கார வேண்டியவன் அல்ல நான். இப்ப இந்து கோவில் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் கடவுள் எல்லாம் எங்க இருக்குது? மலை மேலதான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபலுர் ரஹ்மால மட்டும்தான் ஹஜ் டைம்ல ஏறுறதுக்கு ஒரு மலையில. அப்ப கூட நபிகள் நாயகம் என்ன சொன்னாரு தெரியுமா? மலைக்கு மேல உங்களுக்கு என்ன சவாபோ அதே சவாபம் உங்களுக்கு கீழையும் கிடைக்கும். சவாபு கிடைக்கணும்னு சொல்லி மலையில ஏறாதீங்க. ஹிரா குகையில நீங்க போய் அந்த ஜபலன்னூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையில ஏறினா எந்த பிரதிபலனும் கிடையாது. அதனால உங்களுக்கு எந்த கூலியும் நெற்கூலியும் கிடையாது. உங்களுக்கு ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடம் என்றதுல போய் பார்வையிட்டு வரலான்னு தவிர அதுல எந்த ஏன்னு கேட்டா மக்கள் பிரச்சனையிலிருந்து முகத்தை திருப்பி நீங்க வந்து மலையில ஏறி ஆன்மீகத்தினுடைய இதுல அடைய வேண்டியவன் அல்ல. மக்கள் மத்தியில வந்து அதுல வட்டியில பாதிக்கப்பட்டவன், வரதட்சணையில பாதிக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி கொடுமைப்படுத்தப்பட்டவங்க, அந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய ஆட்களாக கொண்டதாக நபிகள் நாயகம் வாழ்க்கை மூலமா நமக்கு கற்றுக் கொடுத்தது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய ஆட்களாக நாம மாற வேண்டும். அதற்கு இறைவன் தௌஃபீக் அளிப்பானாக. ஒருத்தர் வந்து உடம்பு ரொம்ப சோர்ந்து உடம்பெல்லாம் இது போய் வெயிட் எல்லாம் இது போய் ரொம்ப ஸ்கெல்ட் மாதிரி ஆயிருக்கு. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேர். என்ன சௌபான், என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? என்ன சுகரு, டயபெட்டிக், என்ன தைராய்டு இதெல்லாம் இருக்குதான்னு கேட்கலாம். அன்னைக்கு அந்த மாதிரி ஒண்ணும் இல்லையே, இருக்குதான்னு தெரியாது இல்லையா? எதா இருந்தாலும் அவர் பாட்டு நபிகள் நாயகம் கேட்டா, என்னப்பா இந்த உடம்பெல்லாம் ரொம்ப இதாயிடுச்சு, இழைச்சு போயிருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரே டென்ஷன் நபிகள் நாயகம், தூக்கமே இல்லைன்னு. என்னப்பா என்னாச்சு, உனக்கு என்ன டென்ஷன்? இல்ல இப்ப எப்ப எந்த நேரத்துல உங்களை பார்க்கணும்னாலும் ஓடி வரலாம், உங்களை பார்க்கலாம். நைட்டு 2 மணிக்கு வந்து உங்களை பார்க்கணும், 2 மணிக்கு வேணா நீங்க தொலைக்கு வரீங்க, உங்களை பார்க்கலாம். இது எத்தனை வருஷம் நீடிக்கும்? ஒண்ணும் இல்ல, நீங்க மௌத்தாவும் இல்ல என்ன நான் மௌத்தாவும். மௌத்தானா கண்டிப்பா உங்களை பார்க்க முடியாது. சரி, நாம 2 பேரும் மௌத்தாய் பண்ணா என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீங்க சுவனத்துல இருக்கீங்க, பெரிய அந்தஸ்துல இருப்பீங்க, நான் ஏதோ ஒரு ஓரமா இருப்பேன், இல்லைன்னா நரகத்துல இருப்பேன். எனக்கு அப்பவும் உங்களை பார்க்க முடியாது. உங்களை பார்க்க முடியாம ஒரு நிலைமை எனக்கு வருமேன்னு யோசிச்சு 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 உடம்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை கேட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அந்த கேள்வியை கேட்டு இறைவனுக்கு தாங்க முடியல. வமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு உலாயிக மஅன் நபிய்யீன வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன வ ஹஸன உலாயிக ரஃபீகா. அவங்களுக்கு மனம் தளர வேண்டாம், சொல்லுங்க நபிகள் நாயகமே. அல்லாஹ்வையும் நபிகள் நாயகத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் உலாயிக மஅன் நபிய்யீன, நாளைக்கு நபிமார்கள் கூடிய அவர்கள் இருப்பார்கள், சித்திகீங்கள் கூட, ஷுஹதாக்கள் கூட. ஹஸன உலாயிக ரஃபீக், அதை விட நல்ல ரஃபகத் அவனுக்கு வேற என்ன இருக்குது? நல்ல ஒரு கூட்டாளியாக. இன்னொருத்தர் என்னடான்னு கேட்டா ஃபிராஸ் பின் ரபியா, அந்த சஹாபியோட பேர். என்னடா நபிகள் நாயகத்துக்கு உதவி அசாசு செய்யலான்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. 2 மணிக்கு அப்படியே வெளியில வரும்போது தொலைகிறதுக்கு நபிகள் நாயகம் ஆயிஷா நாயகம் வீட்டுல இருந்து அப்படியே வர்ற நேரத்துல ஒரு ஜக்கு தண்ணி எடுத்துட்டு, ஒரு கூஜா தண்ணி எடுத்துட்டு அங்க போய் நிப்பாரு நபிகள் நாயகமே. தண்ணி கொடுத்த உடனே நபிகள் நாயகம் அந்த தண்ணி வாங்கிட்டு, நபிகள் நாயகத்தை பழக்கம் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் ஏதாவது உதவி செஞ்சா திருப்பி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. செல் நீ கேளு, உனக்கு என்னதான் வேணும், ஏதோ எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கேன், நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்ப அவரு கேட்கிறாரு, நான் கேட்பேன், நீங்க கொடுப்பீங்களா? தைரியமா கேளு, நான் கொடுக்கிறேன். உடனே அவரு சொன்னாங்க, இன்னி அஸ்அலுக மராஃபகதக ஃபில் ஜன்னah, நாளைக்கு மறுமையில உங்க பக்கத்துல எனக்கு இருக்கணும் சுவனத்துல.
மராஃபகத்துக்கு ரஃபகத் ஃபில் ஜன்ன, சுவனத்துல உங்க பக்கத்துல இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கேள்வி குண்டு தூக்கி போடுன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை நபிகள் நாயகம். அவ கைரதாரிக்க வேற ஏதாவது கேளப்பா, இவ்வளவு போய் இப்படி சொண்டவர்ல காமிச்சா கைய பிடிக்கிறதுன்னு சொல்ற மாதிரி இப்படி கேள்வி கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அவன் கைரதாலிக்க ஓதாக்கா கொடுக்கறதா இருந்தா அது கொடுத்தா போதும், இல்லை என்னப்பா. யோசிச்சு பாருங்க எப்படி அவர்கள் நேசம் வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு காலையில லெப்ட் அண்ட் ரைட் எடுத்து குஷ்கா சாப்பிட்டுட்டு விடுறதல்ல, அப்படியே உட்கார்ந்து ஏதாவது ஒரு சலாத்து மட்டும் சொல்லி போறதல்ல. வாழ்க்கையில நபிகள் நாயகத்தை நேசித்து, அதுக்கு என்ன நபிகள் நாயகம் ஐனிய கசரத்து சுஜூத், தாராளமா இந்த சுஜூத் செய்ய, இன்ஷா அல்லாஹ் ஒரு கால் உனக்கு என்னுடைய பக்கத்துல நெருங்கலாம் என்று சொல்லக்கூடிய. இப்ப இவங்க எல்லாம் நபிகள் நாயகத்தை எப்படி நேசிச்சாங்கன்றதுக்கு பல எடுத்துக்காட்டுகள். நபிகள் நாயகத்தை நம்ம நேசிக்கிறதா இருந்தால் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ், நீங்க நபிகள் நாயகத்தை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். மன் அஹப்ப சுன்னத்தி ஃபகத் அஹப்பனி, யார் அந்த வழிமுறைகளை நேசித்தார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கும். அப்படி நேசிக்கப்பட்டவர்கள் கான மஈஃபில் ஜன்னா, ஜன்னாத்துல சுவனத்துல நபிகள் நாயகம் கூட இருப்பார்கள் என்பதை நமக்கு எடுத்து சொல்லி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அரிய பாக்கியத்தை கிடைப்பதற்கு இறைவன் நமக்கு தௌஃபீக் அளிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.